சஹர் நேரம். ரமலான் நோன்போடு சம்பந்தப்பட்ட சஹர் நேரத்தை பற்றி நபி அவர்கள் கூறும்போது, சஹர் செய்யுங்கள், அதில் பரக்கத் உள்ளது என்றார்கள். அதாவது அந்த குறிப்பிட்ட நேரம் பரக்கத் பொருந்திய நேரமாகும் என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது. இதை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நூல் புகாரி, இலக்கம் 1923. பொதுவாக சஹர் செய்வதில் பரக்கத் உள்ளதா என்றால் கிடையாது. பரக்கத் பொருந்திய நேரத்தில் சஹர் செய்யும் போது அந்த உணவில் பரக்கத் கிடைக்கும். ஒருவர் 3 மணிக்கு அல்லது அதற்கு முன்னரே சஹர் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இதில் பரக்கத் இருக்குமா என்றால் இருக்காது. சஹர் கூடும், ஆனால் பரக்கத் பொருந்திய சஹராக இருக்காது. பரக்கத் பொருந்திய நேரமும் நாம் சாப்பிடும் உணவும் ஒரே நேரத்தில் அமைந்தால் அதில் பரக்கத் கிடைக்கும். அந்த பரக்கத் பொருந்திய நேரம் எது என்பதை பின்வரும் ஹதீஸ் உறுதிப்படுத்துகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹர் செய்தோம். பின்னர் தொழுகைக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்று ஸைத் இப்னு சாஃபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நான் பாங்குக்கும் சஹருக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர் 50 வசனங்கள் ஓதும் நேரம் இருந்தது என்று பதிலளித்தார். நூல் புகாரி, இலக்கம் 1921. அந்த பரக்கத் பொருந்திய நேரத்தை மேற்சென்ற ஹதீஸின் மூலமாக நபி அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அதாவது ஃபஜ்ருக்கு முன் 50 குர்ஆன் வசனங்கள் ஓதும் நேரம் என்பதாகும் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். நபி அவர்களை பொறுத்தவரை நிறுத்தி நிதானமாக குர்ஆன் வசனங்களை ஓதுவார்கள். நபி அவர்கள் அந்த 50 வசனங்களை ஓதுவதற்கு சுமார் 30 அல்லது 40 நிமிடங்கள் எடுக்கலாம். அப்படியானால் ஃபஜ்ருக்கு முன் அந்த நேரத்தை கணக்கு பார்த்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும். பின்வரும் குர்ஆன் வசனமும் அந்த நேரத்தை உறுதிப்படுத்துகிறது. நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சொர்க்கத்தின் சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் இறைவன் அவர்களுக்கு அளித்ததை திருப்தியுடன் பெற்றுக் கொள்வார்கள். நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் நன்மை செய்வோராகவே இருந்தனர். அவர்கள் இரவில் மிகவும் சொற்ப நேரமையன்றி தூங்க மாட்டார்கள். அவர்கள் விடியற்காலங்களில் சஹர் நேரத்தில் பிரார்த்தனைகளின் போது இறைவனிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள்.